Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, IDBI எக்ஸிக்யூட்டிவ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் இதுக்கான அட்வான்டேஜஸ் என்னன்னு சொன்னேன், அதுக்கான டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லலை. ஏன்னா சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ண மாட்டீங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணுன்னு தான் சொல்லுவேன். பட் ஜாபுக்கு போகலாமா வேணாவான்றதை நான் நாளைக்கு ஒரு வீடியோ தெளிவாக கொடுக்குறேன். இது என்ன ரோல் இருக்கோ, என்னென்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்த ப்ரொமோஷன் பாலிசிஸ் எப்படி இருக்கும், பர்மனெண்ட்டாக டெம்பரரியாக. இது வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப் தான், அதுக்கான வேலை தான் அங்கே கிடைக்கும். மார்க்கெட்டிங் ஜாப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஜாப் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜாப் வேணும்னா அப்ளை பண்ணுங்கள், ஜாப் வேணும்னாலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டிசம்பர் 4, 5 உங்களுக்கு டிசம்பர் 5, 6, 5, 7, 8 தான் யூனியன் பேங்க்கு. பட் 4ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆகாஷ் ஜாதவ். ஸோ 4, 5 அந்த ஏதோ டேட்டில் ஸ்டார்ட் ஆகும் எக்ஸாமு. அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் சேம் லெவலில் தான் இருக்கும். 80% சிலபஸ் சிமிலாரிட்டியில் இருக்கும். அதனால் இந்த எக்ஸாம் நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்களானா தான் உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு ஒரு சாம்பிள் இருக்கும். இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு, இது டிசம்பரில் 1 எக்ஸாம் நடக்குது. இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 4 நாள் உட்காந்து ஏதாச்சும் அந்த எக்ஸாமுக்கு ரெக்டிஃபை பண்ண முடியுமா, ஏதாச்சும் வீக்காக இருக்கா, ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பிஓ எக்ஸாம் ஒழுங்காக பண்ணலைன்னா இந்த எக்ஸாம் பண்ணுங்கள். சிஏ எந்த லெவலில் இருக்குது, ஆப்டி ரீசனிங்கில் எங்கேயாச்சும் ஸ்ட்ரக் ஆகிறோமோ அதெல்லாம் நீங்கள் போய் ரியல் எக்ஸாமில் அப்ரோச் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் மார்க்கில் எத்தனை மார்க் போட்டாலும் அது வேஸ்ட்டு. பட் ஆனால் ரியல் எக்ஸாமில் நீங்கள் போய் பண்ணும்போது தான் உங்களுடைய உண்மையான அனாலிசிஸ் தெரியும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஆல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். நம்ம இந்த எக்ஸாமை வேலை ஜாயின் பண்ணலாமா வேணாமான்றதுக்கு நான் தெளிவாக பின்னாடி ஒரு வீடியோ கொடுக்குறேன். எனக்கு கண்டென்ட் ஷூட் பண்ணுறதுனால இந்த வீடியோ எடுக்க முடியல, ஃபுல்லாக ஷார்ட்டாக எடுத்துட்டேன். ஸோ இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் கேட்டகரியில் முடிஞ்சால் கூட SC ST கேட்டகரி போட்டு அப்ளை பண்ணுங்கள், ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேண்டிடேட்ஸ், நீங்கள் உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்ற கேண்டிடேட்ஸு அப்ளிகேஷன் ஃபீஸ் போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஜாப் போகலாமா வேணாம்னு எக்ஸாம் கிளியர் பண்ணால் பேசிக்கலாம். இந்த எக்ஸாம் காம்படிஷன் கம்மி, வெயிட்டிங் லிஸ்ட்டில் அதிகம். எக்ஸாம் போகலாமா வேணாவா, எந்த டைமில் எக்ஸாம் வருதுங்கிறத பொறுத்து, எந்த டைமில் ஜாயினிங் லெட்டர் வருது, நம்ம மற்ற எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸு, நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனு அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதோட டிமெரிட் என்ன, மெரிட் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பின்னாடி டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் தெளிவாக இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே நான் கொடுக்குறேன், இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு. ஏன்னா இப்போ எனக்கு ஸ்கீம்ஸ் நான் ஷூட்டிங் போட்டிருக்கு, நிறைய டைம் ஆகிட்டுருக்கு. பேங்கிங் நியூஸ் கொண்டு வந்துட்டுருக்கேன். அது இல்லாமல் கண்டென்ட் மெயின்ஸ், பிஓ மெயின்ஸ், டிஐக்கான கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன். இதோட லிங்க் எல்லாம் இந்த கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து பிஓ எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூனியன் பேங்க் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அதனால் எனக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. இது எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு அனாலிசிஸ்லாம் பண்ணி இதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். எனக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால இதை ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். அந்த வீடியோ நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் மட்டும் எழுதி வைங்க. இந்த எக்ஸாமும் யூனியன் பேங்க் எக்ஸாமும் சேம் லெவல். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கேட்டகரியில் அடுத்தவங்க கேட்டகரியில் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு பிகினர்ஸ் எல்லாம் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருப்பீங்க, அவங்களாம் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் வேணுங்கிற சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் உங்கள் கேட்டகரியில் அப்ளை பண்ணுங்கள். திருப்பி அதே தான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அதுக்காக தான் சொல்கிறேன். ஜாப் வேணுமா வேணாமான்னு பின்னாடி டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு. ப்ளேலிஸ்ட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான மெயின்ஸுக்கு, பிஓ மெயின்ஸுக்கு, யூனியன் பேங்க் மெயின்ஸுக்கு தேவையான ப்ளேலிஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பையன் கூச்சல் வரான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.